அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் பார்க்கலாம். இதோ நானும் கர்த்தர், எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை நம்முடைய குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார். இங்கே நானும் கர்த்தர், இதோ கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நம்ம எல்லா பிள்ளைகளும் நாமும் சேனைகளில் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வீட்டில் நாம் அடையாளமாகவும் அற்புதமாகவும் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல, அது வில்லேஜோ பெரிய டவுனோ சிட்டியோ வெளிநாடோ உள்நாடோ இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளமாகவும் அற்புதமாகவும் நாம் இருக்கிறோம். நம்ம சாபமாக ஆண்டவர் வச்சிருக்கல, வியாதியாக ஒரு இடத்துல வச்சிருக்கல. நம்மளை பார்க்குறவங்க அவருடைய நாமத்தை துதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள். அப்படி அடையாளமாக ஆண்டவருக்கு நம்ம அடையாளமாக, அற்புத சாட்சியாக, வல்லமையாக, நாம் ஆசீர்வாதமாக நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி நாமத்தினாலே நம்ம அடையாளமாகவும் அற்புதமாக சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸாக நம்ம இருக்கிறோம். அடையாளமாக அற்புதமாக இருக்கிறோம். தேவனுடைய அடையாள அற்புதங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாய், அநேகருக்கு நாம் சொல்கிறவர்களாய் நம்மை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. ஆகவே நாங்கள் யாரும் தெரியாத குடும்பம், யாருக்கு எங்களை யாருமே தெரியாது, நாங்கள் ஒதுக்கப்பட்ட குடும்பம், தள்ளப்பட்ட குடும்பம், எல்லாராலும் மறக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களைத்தான் கர்த்தர் அற்புதமாய் அடையாளமாகவும் இருக்கிற இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அனுதினமும் அற்புதங்களை, அடையாளங்களை அனுபவிப்பீர்கள். மற்றவங்களுக்கு நம்ம அடையாள அற்புதங்களை செய்வோம். நாம் கிறிஸ்துவின் நாமத்தின் அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆமென். God bless you.